السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: سئل أي الأعمال أحب إلى الله؟ قال: سرور تدخله على قلب مسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத்தை சொல்லி அவர்களின் மீது சலாமை உரைத்து அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், சுகதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த பூமான் நபி பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அவர்களினுடைய வாழ்வை, வரலாற்றை, அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிகாட்டுதலை கேட்க ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் நிறைவாக நின்று நவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய அனைத்து விதமான காரியங்களையும் இலகுவாக்க ஆக்கி வைத்து மனக்கவலை, சோர்வு, மன அழுத்தம் போன்ற அனைத்து விஷயங்களை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாத்து ரட்சிப்பானாக. மருத்துவமனையின் எல்லா விதமான துன்பங்கள், துயரங்களை விட்டு காத்து ஆரோக்கியமான நல்வாழ்வை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நமக்கான சொர்க்கத்தின் இடம் என்னவோ அதை இங்கிருந்தே பார்த்த வண்ணம் நம்முடைய ரூஹ் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நமது நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்களை, நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினாலே இந்த புண்ணியம் பூத்து குலங்கும் புனித ரபியுல் அவ்வல் மாதத்தில் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையை, அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழிகாட்டுதலை தொடர்ச்சியாக நாம் இந்த பாரம்பரியமிக்க இந்த அவையிலே, இந்த புனிதமிகு மஸ்ஜிதிலே கேட்டு வருகிறோம். அதனுடைய தொடரின் 9வது நாள் இன்று. மக்களுடன் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து இந்த உலகை விட்டு மறைந்து சுமார் 14 நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. ஆனால் இன்னைக்கு வரை அசைக்க முடியாத ஆளுமை மிக்க ஒரு மகத்தான தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வரலாற்றை வாசிக்கிறவர்கள், அவர்களின் வரலாற்றுக்குள்ளே சென்று வெளியே வரக்கூடியவர்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடும் பிரமிப்போடும் தான் வருகிறார்கள். உங்களுக்கு தெரியலாம் என்று நினைக்கிறேன், நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் அர்னால்டு வேன் டூ என்று சொல்லக்கூடிய ஒரு வலதுசாரி சித்தாந்தம் உள்ளவர், வலதுசாரி சிந்தனை உள்ளவர். அவர் ஒரு திரைப்படம் எடுத்தார். இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறு சொல்லி, இல்லாததை சொல்லி, அவர்களுடைய அந்த பிம்பத்தை உடைத்து தகர்க்கும் விதத்திலே ஒரு திரைப்படம் வெளியானது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு. இங்கே நமக்கு அது செய்தி அல்ல. எடுத்த 6 மாதத்தில் அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் எடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை, அவர்களின் அந்தஸ்தை, மேன்மையை, அவர்களுடைய உயர்வை சுரண்டி பார்ப்பதற்கு, தீண்டி பார்ப்பதற்கு. ஆனால் 6 மாதத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு சொன்னார்,
நான் உம்ராவுக்கு போகணுன்னார். உம்ராவுக்கு போக வேண்டும் என்றால் போனார்கள். பொதுவாகவே உம்ராவுக்கு நான் சொல்கிறோம் என்றால் பெரும்பாலும் 90% மக்காவிற்கு போவோம், தவாஃபை முடிப்போம், உம்ராவின் கிரிகைகளை நிறைவு செய்வோம், அதற்கு பிறகு மதீனாவுக்கு வருவோம், ஜியாரத் செய்வோம், ஊருக்கு வந்துடுவோம். இதுதான் வழக்கம். இதுக்கு கொஞ்சம் சேஞ்ச் மாற்றம் இருந்தாலும் இருக்கிறது. ஆனால் இவர் கண்டிஷனாக சொன்னார், நான் உம்ராவுக்கு போகணும், ஆனால் ஃபஸ்ட்டு மதீனாவுக்கு தான் போகணும், முதல்ல மதீனாவுக்கு தான் போகணும். யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறு படம் சித்தரித்து எடுத்தவர், உலகெங்கிலும் அதற்காக வேண்டி பல எதிர்ப்புகளை சந்தித்தவர், ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தில் உள்ளவர். இவர் போனார், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்றார். தேம்பி தேம்பி அழுதார். அழுது தன்னை மன்னிப்பு கேட்டார். நபிக்கு முன்னால் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அதுக்கு பின்னாடி வெளியிலே வந்து உலக மீடியாக்களுக்கு அவர் தன் ஒரு பேட்டி கொடுத்தார். உலக மீடியாக்கள், மொத்த சர்வதேச ஊடகங்களும் அங்கே நிற்கிறது. இந்த செய்தி சவுதி அரேபியாவிலிருந்து வெளிவரக்கூடிய பிரதானமான சில நாளிதழ்களிலே, மாத இதழ்களிலே வந்திருக்கிறது. உக்கால், மஜ்ஜான் போன்ற நாளிதழ்களிலெல்லாம் இந்த செய்தி பதிவானது. அப்போ வேர்ல்டு மீடியா கேட்குது, 6 மாதத்துக்கு முன்னாடி இதே முகம்மதை பற்றி தான் நீங்கள் அவதூறு சொன்னீர். இப்போ இங்கே வந்து அழுது புலம்பி தன்னை ஒரு முஸ்லீமாக நீங்கள் அடையாளப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு உம்மத்தில் ஒருவராக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சுருக்கமாக 2 வரியில் பதில் சொன்னார். நான் முதலில் முகம்மது அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதூறு சொல்லும் பொழுது அது பெருசாக உலகத்தில் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் உலகெங்கிலும் பல்வேறு விதமான பாகங்களிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. எல்லாரும் கொந்தளித்தார்கள். தனக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு, தனக்கு வேண்டப்பட்ட ஒருவருக்கு ஏதாவது துன்பம், சிரமம் என்றால் எப்படி கொதித்து எழுவார்களோ அப்படி மக்கள், உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எதிர்ப்பலையை பதிவு செஞ்சாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்படி என்ன ஒரு வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு தெரியாது, முன்னாடி நான் அவருடைய வரலாற்றெல்லாம் படித்ததில்லை. அப்படி என்ன அவர் செய்தார்? 14 நூற்றாண்டுக்கு பின்னாடியும் அவரை பற்றி பேசினாங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி கொதிநிலை அடைகிறார்களே என்ன என்று அவரின் வரலாற்றை பார்த்தேன், படித்து கொண்டே பார்த்தேன். படிக்கும் பொழுது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். ஒரு சார்பு நிலையோடு படிக்கக்கூடாது, திறந்த மனதோடு நடுநிலை சிந்தனையோடு படிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து படித்தேன். சில இடங்களில் முகம்மது அவர்களின் வரலாற்றை என்னால் நாவில் எச்சை தொட்டு திருப்ப முடியவில்லை, கண்ணீரை தொட்டுத்தான் திருப்பினேன். அந்த அளவு அவருடைய வரலாறு எனக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை தந்தது. படித்து முடித்து நான் அதை மூடி வைக்கும் பொழுது அந்த முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றக்கூடிய மனிதர்களில் ஒருவராக நான் மாறிப்போய்விட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கும் அவர் இருக்கார். நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நாம் வாழுகிற இந்த நூற்றாண்டிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அந்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக மட்டும் இல்லை, ஒரு சமுதாயத்தின் தலைவராக, ஒரு அரசியலின் நுட்பங்கள் தெரிந்தவராக, குடும்பத்தை மிகச்சிறப்பாக சீராக இயக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் பொறுப்பாளராக, தோழர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நட்பாக, தோழமையாக, எந்தெந்த பரிணாமமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சோ அந்த மொத்த பரிணாமத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்த அடையாளத்தோடு, சிறந்த முன்மாதிரியோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் எப்படி பழகினார்கள் என்பதை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பு கிடைத்து விட்டாலும் தன்னை ஒரு பெரிய நபராக கருதி கொண்டு தனக்கென்று ஒரு தனி அங்கீகாரமும் தனக்கென்று ஒரு தனி இடமும் வேண்டும் என்று இயங்கக்கூடியவர்கள் நம்மிலே பலர் உண்டு. ஏதாவது ஒரு முக்கியமான வேலை என்றால் இறங்கி அது செய்வதை விட்டுவிட்டு வேற நீ அதை பார்த்துக்கோ என்று ஏவக்கூடிய, கட்டளையிடக்கூடியவர்களாக மட்டும் நிற்பதை நாம் பார்க்கிறோம். மதீனாவிலே ஒரு நாள் இரவு
திடீரென்று ஒரு சப்தம். அந்த சத்தத்தை கேட்டு ஊரே தெருவுக்கு வந்து நிற்கிது. மொத்த ஊரும் கலங்கி விட்டது அந்த சத்தத்தை கேட்டு. கடுமையான சத்தம். எல்லாரும் என்ன 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 என்று சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி நிற்கிறாங்க. பதட்டத்தோடு நிற்கிறார்கள். திடீரென்று ராவோடு ராவாக ஏதாவது ஒரு படம் வந்துடுச்சா, யாராவது தாக்குதல் தொடுக்க வந்துட்டாங்கன்னா, ஏன்னா போர் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது. போர் தொடுப்பதற்காக வேண்டி எதிரிகள் ராவோடு ராவாக வந்துட்டாங்களா என்ற ஒரு பீதி, அச்சம், ஒரு திடுக்கம் அந்த மக்களிடத்தில் இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. சத்தம் வந்த திசையை நோக்கி அங்கிருந்து ஒருத்தவங்க வேகமாக குதிரையில் வர்றாங்க. கிட்ட நெருங்க 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 மக்கள் புரிந்து கொண்டார்கள், வரக்கூடியது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். வந்த உடனே சொன்னாங்க, லா துராஉ லா துராஉ, எந்த பதட்டமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம், எந்த அச்சமும் வேண்டாம். என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வந்துட்டேன், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மை உள்ளே வாழக்கூடிய இந்த மதீனத்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் திடுக்கிறாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. என்ன ஏதுன்னு நான் முழுமையாக கண்டறிந்து விட்டேன், எல்லாரும் போய் நிம்மதியாக தூங்குங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி, இந்த உம்மத்திற்கு தலைவர் என்பதோடு மட்டுமல்லாமல், ஒரு பிரச்சனை என்றால் முதலில் மக்கள் புறத்தில் இறங்கி அதை களம் கண்டு என்ன ஏது என்று விலாவரியாக அதற்குரிய தீர்வை தரக்கூடியவர்களாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஒரு போர்க்களத்திலிருந்து எல்லாரும் போயிட்டு திரும்பி வர்றாங்க. ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு, அது உணவினுடைய நேரம், கொஞ்சம் சமைத்து சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் இறங்கின உடனே எல்லாத்துலையும் சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். சரி, சாப்பாட்டுக்கான வேலைகள் துவங்குகிறது. யார் யார் என்ன செய்யலாம் பிரிச்சுக்கிட்டாங்க. நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன், நான் சாப்பாட்டுக்கான ஏற்பாட்டை நாங்கள் ஒரு டீமாக இறங்கி செய்கிறோம், நாங்கள் அதற்கான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ஷேர் பண்ணிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா நான் போய் விறகுகளை புறக்கிட்டு வரேன். நாங்கள் ரசூலுல்லாஹ், நான் போய் விறகுகள் எடுத்து வரேன். நாங்கள் சஹாபாக்கள் சொன்னாங்க, நபியே, உங்களை விறகுகளை தூக்குவதற்கு நாங்கள் விடமாட்டோம், நீங்கள் உட்காருங்கள், உங்களுக்கானதை கொண்டு வந்து தருகிறோம். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும், ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்றால் யார்? மக்களோடு அவர் நிற்பார், அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுப்பு என்பது அலங்கரிக்கக்கூடியது அல்ல, சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கட்டளையிடக்கூடியது அல்ல. அந்த பொறுப்பு மக்களுடைய மக்களாக இறங்கி அவர்களோடு இணைந்து செய்வதுதான். அதுதான் சிறந்த தலைவருக்கு அடையாளம், தலைமைத்துவத்துக்கு அடையாளம். எனவே நான் அப்படி இருக்கத்தான் விரும்புகிறேன் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு முடியுமா? யதார்த்தத்தில் இது சாத்தியமா? அப்படி சாத்தியப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோமா என்றால் எல்லாருக்கும் கேள்விதான் மிச்சமாக நிற்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாசறையில் வளர்ந்ததுனாலே சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு பற்றி ஒரு செய்தி வருகிறது. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி மகத்தான ஆட்சிங்க. கண்டிப்பாக நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய, கேட்க வேண்டிய, உள்வாங்க வேண்டிய மகத்தான ஒரு ஆட்சி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி. 12 கிட்டத்தட்ட 10.5 ஆண்டு காலங்கள் ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு ஆட்சி செஞ்சாங்க. ஹலீஃபாக்களுடைய ஆட்சியிலேயே உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. முன்னேற்றமான பாதைக்கு நகர்ந்தது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் தான். பல ராஜாங்கங்கள் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் கீழே தான், இஸ்லாத்தின் கொடையின் கீழே நகர்ந்தது. பல போர்கள் நடந்தது. இஸ்லாத்தை மிக வேகமாக உலகத்தின் பல பாகங்களுக்கு கொண்டு சென்ற பெருமை, அந்த மகத்தான பாக்கியம் உமர் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் ராத்திரி அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளார சத்தம் கேட்குது. வெளியில் கணவர், அந்த வீட்டினுடைய ஆண், கையை பின்னாடி கிட்டிக்கிட்டு வேக வேகமாக அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு பதட்டம். உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. ஹலீஃபா தோற்றத்தில் வரல, சராசரி ஒரு மனிதனுடைய தோற்றத்தில், எந்த அடையாளமும் இல்லாமல் வர்றாங்க. வந்தவங்க கேட்டாங்க, என்னங்க பிரச்சனை கேட்டாங்க. என் மனைவி பிரசவத்தில் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்குது, பிரசவம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, என்ன செய்யுது ஏது செய்யுது தெரியாமல் கையை பிணைஞ்சிக்கிட்டு நான் நிற்கிறேன். நான் உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதி. உடனே அங்கிருந்து அவற்றை சொல்லாமல் கொள்ளாமல் வேகமாக வீட்டுக்கு போனாங்க. தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நேர வேக வேகமாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பினார்கள்.
அந்த பெண்ணுக்கு பிரசவத்தினுடைய நேரம் நெருங்கிவிட்டது, நீங்கள் பிரசவம் பாருங்கள், அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்க என்று தன்னுடைய மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு ஆறுதலாக பக்கத்தில் நின்று ரொம்ப ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறான். தெரியாது இவருக்கு வந்தது உமர், ஜனாதிபதி உமர் வந்திருக்கிறார்னு தெரியாது. உள்ளே பிரசவம் பார்க்க சென்ற அந்த பெண்மணி ஜனாதிபதியினுடைய துணைவியார் என்பதும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை பிறந்துருச்சு உள்ளார. அதற்கு உமர் ரலியல்லாஹுனுடைய மனைவி உள்ளேருந்து சத்தம் கொடுத்தாங்க, யா அமீர் அல் முஃமினீன், அமீர் அல் முஃமினீன் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, உங்கள் சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்டவுடனே தான் இவருக்கே தெரியும் நம்ம கூட நிற்கிறது அமீர் அல் முஃமினா, ஜனாதிபதியா வந்து கூட நிற்கிறாங்க பிரசவம் பார்க்கறதுக்கு. நமக்கு ஆறுதலாக அவங்களா நிற்கிறாங்க. வீட்டில் நம்முடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்த பெண்மணி ஜனாதிபதியினுடைய மனைவியா? ஆச்சரியப்பட்டார், நெக்குருகி போனார். அப்படியே உமர் ரலியல்லாஹுவை கட்டி பிடித்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும், உங்களிடத்திலே ஆரம்பத்தில் முறை தவறி நடந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹஸரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ அதெல்லாம் பேசாதீங்க என்று சமாதானப்படுத்தியதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இப்போ மக்களோடு மக்களாக எப்படி நம்முடைய மேன்மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த நல்லோர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனப்படுத்த வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை என்பதை நல்லோர்கள் நமக்கு காண்பித்து தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க தானே, உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மீது நீங்கள் கருணையோடு இருங்கள். இர்ஹமூ மன் ஃபில் அர்த், உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், அது முஸ்லீம்களாகட்டும் இதர சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களாக ஆகட்டும், நீங்கள் கருணையோடு கரிசனத்தோடு வாழுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவான். அவனுடைய கருணையும் அன்பும் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பூமியில் வாழக்கூடிய மக்கள் மீது கருணையோடு இருங்க, அன்போடு இருங்க, அரவணைப்போடு நடந்து கொள்ளுங்கள். சிடு சிடு என்று இருக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். முகத்தை என்று வைத்துக்கொண்டு யாரிடத்திலும் பழகாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அன்போடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உலகத்திலே இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்பதை உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பக்தாத் மாநகர் ஈராக்கினுடைய தலைநகர். ஒரு காலத்தில் அதுதான் கல்வியின் பெட்டகம், கல்வியினுடைய தலைநகர். பெரிய பெரிய மேதைகள் ஞானவான்கள் எல்லாம் அங்கேதான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் பக்தாதிலே வாழ்ந்தவர்கள். அங்கேதான் இன்னைக்கும் அவர்களுடைய அடக்கஸ்தலம் ரவுதா ஷரீஃப் இருக்கிறது. பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி அது பக்தாத். அங்கே ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டிலே மிகச்சரியாக ஹிஜ்ரி 219 சமயத்திலே மிகப்பெரிய கல்வியாளர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் ஷேக் அஹமது பின் மிஸ்கீன். அஹமது பின் மிஸ்கீன் என்றவர் மிகப்பெரிய கல்வியாளர். அவரிடத்தில் எக்கச்சக்கமான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவரிடத்திலே பாடம் படித்தார்கள். பாடம் படித்தார்கள் என்றால் தினசரி புத்தகத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டார், வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களையும் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆசிரியர்னா அப்படிதான் இருக்கணும், வெறும் புத்தகத்தில் உள்ள செய்தியை மட்டும் சொல்லக்கூடாது, வாழ்வியல் பாடங்களையும் சொல்லித்தர வேண்டும், அனுபவ பாடங்களையும் சொல்லித்தர வேண்டும். புத்தகங்களில் இருப்பது வெறுமின்ன விஷயங்களாக இருந்தால் வாழ்க்கையில் நாம் பற்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை அவர்களுக்கு தரும். அப்படி சொல்லும் பொழுது தன் வாழ்க்கை நடந்த முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். எனக்கு ஏற்பட்ட நிலை, அதே போன்று நான் கண்ட கனவு, 2 விஷயத்தை சொல்கிறார். நான் என் வாழ்க்கையில் ஒரு கனவு பார்த்தேன், அந்த கனவுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நெருக்கடியான காலகட்டம், இந்த 2ஐயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான ஏழ்மை, வறுமை, சிரமம் தான் எங்கள் வீட்டில். எந்த அளவுக்குனா சாப்பிட்றது கூட வழி இல்லாத ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவன் நான். என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் பசியோடு பட்டினியோடு வாழ்ந்து வந்தார்கள். ஏதோ காவயிறு அறவயிறு நிறைஞ்சாலே பெரிய விஷயம். அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த சிரமத்தை தாக்கு பிடிக்க முடியல. என் நண்பரை ஒரு நாள் சந்தித்து, வீடு நாங்கள் வசிச்சுட்டு இருக்கிறோம், வீடு, அந்த வீட்டை எப்படியாவது விற்று கொடு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சம் சொற்ப காசுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கேயாவது வாடகைக்கு இருந்துக்கிறோம், அதிலிருந்து வரக்கூடிய காசை வைத்து கொஞ்ச நாள் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் லெவல் படுத்துறதுக்கு அது வசதியாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய நண்பரிடத்திலே சொல்லுகிறார். தொழுகைக்கு வந்த நண்பரிடத்திலே அவரும் வருத்தப்படுறார், வீடை விற்கிற அளவுக்கு கஷ்டமாகி போச்சா? ஆமாம். சரி பரவாயில்ல, இந்தா முதல்ல இதை நீ சாப்பிடு,
அல்லது உன்னுடைய குடும்பத்தில் கொண்டு போய் கொடு என்று ஒரு பொட்டலத்தை கொடுக்கிறார். அந்த பொட்டலத்தில் என்ன இருந்தது? ஒரு ரெண்டு ரொட்டி துண்டு இருந்தது, கொஞ்சோண்டு இனிப்பு இருந்தது. இதை நீ போய் நீ சாப்பிடு அல்லது உன் குடும்பத்துக்கு கொடு. பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய நபர் எப்படி சாப்பிட மனசு வரும்? குடும்பத்தில் பிள்ளைங்க சாப்பிடாம இருக்காங்க, மனைவி மக்கள்லாம் பசியோடு இருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நேராக வீட்டில் போய் கொடுக்கலான்னு போகிற நேரத்தில் பள்ளிக்கு வெளியில் ஒரு கையிலே குழந்தையை இடுக்கி கொண்டு பரிதாபமான காட்சியிலே ஒரு பெண்மணி நிற்குது. அந்த அம்மா கையை நீட்டுது. அந்த அம்மா சொல்லுது, நான் எனக்கு கேட்கல, பசியோடு இருக்கக்கூடிய இந்த பச்சிளம் குழந்தைக்கு கேட்கிறேன், உங்களால் முடிந்தால் ஏதாவது கொடுங்கள் என்று அந்த பெண்மணி சொல்ல, அந்த குழந்தையின் முகத்தை இவர் பார்க்கிறார். இவரால் பொறுக்க முடியல. தன்னுடைய பசியை மறந்தார், தன்னுடைய மனைவியின் பசியை மறந்தார், தன்னுடைய பிள்ளைகளின் பசியை மறந்தார். உடனே எடுத்து கொடுத்து விட்டார். அந்த பிள்ளையின் கையில் கொடுத்தவுடன் அந்த பிள்ளை ஆனந்தத்தில் உணவு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்தில் ஒரு புன்முறுவல் சிரித்தது. அந்த பெண்மணிக்கு நீண்ட நாள் கிடைக்காத ஒரு உணவு நமக்கு நம் பிள்ளைக்கு கிடைத்து விட்டது என்ற ஆனந்தத்திலே கண்ணிலின் ஓர பகுதியிலே 2 சொட்டு கண்ணீர் வந்தது. இது ஆனந்த கண்ணீர். கொடுத்து விட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். போய்கொண்டே இருந்தவர் திடீரென்று இவருடைய பெயரை சொல்லி யாரோ அழைப்பதை போன்று தெரிகிறது. திரும்பி பார்க்குறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு யார்கிட்ட வீட்டை விற்கணும்னு சொன்னோமோ அவர் சத்தம் போட்டு கூப்பிட்றாரு, அஹமத் அஹமத் அஹமத், என்னங்க ஆள் பார்த்துட்டீங்களா, வீடை வித்துடலாமா அப்படின்னு கேட்டார் இவர். அவர் சொன்னார், வீடை விற்கிறது அடுத்து, முதல்ல வாங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய கிருபை வந்திருக்கிறது, பெரும் பேருதவி வந்திருக்கிறது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், வாங்கன்னு கூட்டி போனால் வீடு முழுக்க, வீட்டினுடைய முகப்பு பகுதி முழுக்க தேவையான பொருட்கள், உணவு தானியங்கள், அதே போன்று அவர்கள் உடுத்துவதற்கு ஆடைகள், அவர்கள் செலவழிப்பதற்கு கொஞ்சம் தங்க காசுகள், வெள்ளி காசுகள், இதுவெல்லாம் இருக்கிறது. யார் கொண்டு வந்தா இதை? இவ்வளவு இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. அந்த பக்கத்தில் ஒரு மனிதர் இருந்தான். நான் தான் கொண்டு வந்தேன், உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, நீங்கள் எனக்கு பர்டிகுலராக இவ்வளோ பெரிய உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், உங்கள் தகப்பனார் நான் கஷ்டப்படுற சமயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணார், உங்கள் தகப்பனார் நான் சிரமப்படுற சமயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணார், அவருக்கு எப்படியாவது பிரதி உபகாரம் செய்யணும்னு நினச்சி என்னுடைய தொழிலில் கொஞ்சம் அவர் கொடுத்த காசை போட்டேன். அது ரெண்டு மடங்காக 4 மடங்காக வளர்ந்து கொண்டே இருந்தது. திருப்பி வந்து கொடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் ரொம்ப பிஸி ஷெட்யூல்டு என்னுடைய லைஃப் போயிட்டு இருந்ததுனால உங்களுடைய அந்த லாபம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தான் எனக்கு நேரம் கிடச்சிது, உங்களுக்கானதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று வந்து நினைத்தேன். ஆனால் உங்கள் அப்பா இல்லை, அப்பா இல்லாட்டி பரவாயில்ல, அப்பாவுடைய ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இது உங்களுக்குத்தான், உங்களுக்கானது அல்லாஹ் கொடுத்தது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் ஆச்சரியப்பட்டு போனார். நம்ம வீட்டை வித்தரலான்னு நினைச்சோம், ஆனால் அல்லாஹ் வீடு நிறைய இப்பொழுது நமக்கான தேவையை கொண்டு வந்து கொடுத்து விட்டான் என்ற ஆனந்தத்தில் இருக்கிறார். இதுதான் கதை, நடந்த நிகழ்ச்சி. இதை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்றார். ஆச்சா, அடுத்து மாணவர்கள் கேட்டாங்க, நீங்க என்ன கனவு பார்த்தீங்க அதை சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன், ஒரு கனவு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, நிகழ்ச்சியை சொல்லியாச்சு, அல்லாஹ்வுடைய பேர் உபகாரம் உங்களுக்கு கிடைத்து விட்டது. சரி, என்ன கதை, என்ன கனவு, அதை சொல்லுங்க. நான் ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்தேன். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த தொடரிலே, கனவு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது இறைபுறத்திலிருந்து வரக்கூடிய முன்னறிவிப்புகளில் ஒன்று, நுபுவத்தினுடைய ஒரு பங்கு அது கனவு. அவர் சொல்லுகிறார், நான் உறக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மறுமை ஏற்பட்டு விட்டதாக கனவு பார்த்தேன். மறுமையில் எல்லாரும் தங்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் நெருக்கக்கூடிய தராசிலே முன்னால் கொண்டு வந்து நிற்கப்படுகிறார்கள். அந்த வரிசையிலே நானும் வந்தேன். என்னுடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்பட்டது. நன்மையின் தட்டு கனத்தால் நல்ல நிறைய இருந்துச்சு, நன்மை தட்டு. எனக்கான சந்தோஷம், நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம். நன்மையின் தட்டு கனத்து போனது. நிறைய தொழுகை இருக்கு, நிறைய நோன்பு இருக்கு, நிறைய ஜக்காத் இருக்கு, நிறைய இபாதத் இருக்குது, நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே தீமையின் தட்டை பார்த்தேன். அந்த தீமையின் தட்டில புழுவை போன்று ஏதோ ஒன்று அப்படி துடித்து கொண்டே இருந்தது. நேரம் ஆக ஆக அந்த புழு பெரிதாகி கொண்டே இருக்கிறது. பெரிதாக பெரிதாக தீமையின் தட்டின் கனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. எனக்கு பயம். புழு என்ன புழு அது? எதற்கு பெரிதாகிறது? அதுதான் உலகத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் அடித்த பெருமை, நான் கொண்ட பொறாமை, என் அமலிலே பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த உஜுபு, தற்பெருமை, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உருவம் கொடுத்தான். அது நான் செய்த நன்மைகளை விட
தீமைகளை அப்படியே பெரிதாக்கி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் நன்மைகள் குறைந்து தீமையின் தட்டு கனத்தால் தாழ்ந்து விட்டது. நான் பதறிப்போய் நின்றேன். யாரிடத்தில் போய் உதவி கேட்பது? உலகத்தில் ஒருவரிடத்திலே உதவி வேண்டும் என்றால் வாய்விட்டு கேட்டு விடலாம். நட்பு, உறவு, சொந்தம், பந்தம், தெரிந்தவர், யாரிடத்திலாவது நாம் உதவியை கேட்டு விடலாம். அல்ல, அந்த நாளில் யாரிடத்தில் கேட்பது உதவி? யார் அல்லாஹ்விடத்திலே சவாரி செய்ய முடியும்? யார் சிபாரி செய்ய முடியும்? யாரிடத்திலே போய் உதவி கேட்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நேரத்தில் எனக்கான பயம். நெருக்கக்கூடிய அந்த நபர்களிலே, அந்த மலக்குகளிலே ஒருவர் சொன்னார், நன்மையே இல்லையா இவர்கிட்ட? நன்மையே இல்லையா? வேற இல்லையா? ஏதாவது கொண்டு நிரப்பி நன்மையின் தட்டை கணக்க செய்ய வேண்டுமே. நல்லா தேடி பாருங்க என்று அறிவுறுத்தப்பட்டது. தேடி பார்த்ததிலே கடைசியிலே ஒரு பொட்டலத்தை தூக்கி வைத்தார்கள். அதுதான் ரொட்டி பொட்டலம். அவர் அந்த ஏழை பெண்மணிக்கு கொடுத்தாரே, அந்த பொட்டலத்தை தூக்கி வைத்தார்கள். இப்பொழுது நன்மையின் தராசு தட்டு கொஞ்சம் கனத்தால் இறங்குகிறது. கொஞ்ச நேரம் கழிந்தது. இது பத்தாது, இன்னும் இவர் ஜெயிக்க வேண்டும் என்றால் இன்னும் சில நன்மைகள் வேண்டும். வேற என்ன இருக்கிறது பாருங்கள். 2 சொட்டு கண்ணீர் இருக்கிறது. அந்த பெண்மணி அழுத கண்ணீர், ஆனந்தத்தில் வந்த கண்ணீர். ஆம், அதையும் தூக்கி வையுங்கள். வைக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் கனத்தால் தாழ்ந்தது. மறுபடியும் கேட்டார்கள், இன்னும் இல்லையா? நிரப்பமா இல்லையா? இன்னும் ஒரு சிரிப்பு இருக்கிறது, அந்த குழந்தையின் புன் சிரிப்பு. கொண்டு வாங்க, அதற்கும் உருவம் கொடுங்கள், வையுங்கள் என்று வைக்கப்பட்டது. மொத்தமாக தட்டு கனத்தால் தாழ்ந்தது. நன்மையின் தட்டு கனத்தால் கூடிவிட்டது. தீமையிலிருந்து இவர் பாதுகாக்கப்பட்டு விட்டார், இவர் சொர்க்கத்திற்குரியவராக மாறிப்போனார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. கனவு முடிந்து போனது. இதெல்லாம் கனவு, இது நான் பார்த்த கனவு என்று சொல்லிவிட்டு தன் மாணவர்களுக்கு சொன்னார், நாம் எப்பொழுதோ வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டத்தில் யாருக்கோ நாம் கருணையோடு அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மை உலகத்திலும் பாதுகாக்கும், நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நம்முடைய நன்மை தீமைகள் அளக்கப்படக்கூடிய அந்த நாளிலே நம்மை மீட்டெடுக்கும், பாதுகாக்கும் என்று தன் மாணவர்களுக்கு அனுபவ பாடத்தை சொன்னார். அன்பு சகோதரர்களே, இங்கே எது ஜெயித்திருக்கிறது என்றால் அன்புதான் ஜெயித்திருக்கிறது, கருணை தான் ஜெயித்திருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட அந்த கரிசனம், அவருக்கு ஏற்பட்ட அந்த கருணை, இதுதான் அல்லாஹுவினால் முன்கூட்டியே காண்பிக்கப்படுகிறது. உனக்கு இதன் மூலம் எவ்வளவு பெரிய பலன் இருக்கிறது. இதனால் உனக்கு தேவை, உன் குடும்பத்துக்கு தேவை, உன் பிள்ளைகளுக்கு தேவை என்று இருக்கும் பொழுதும் கூட அடுத்தவரை நீ தேர்வு செய்தாய் அல்லவா, அதற்காக வேண்டி அல்லாஹ் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை முன்கூட்டியே காண்பித்து விட்டான் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றில் வாயிலாக நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். நல்லோர்களின் வாழ்க்கையிலே நாம் படித்து உணர்ந்து கொள்கிறோம். எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பை மக்களிடத்தில் கொடுக்க வேண்டும், கருணையை காட்ட வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தான் காண்பித்தார்கள். அப்படியான ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்விடத்திலே வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட நிலை அன்பை தான் கொடுத்தார்கள். கிராமத்திலிருந்து ஒருத்தர் வருவாருங்க, அவருக்கு பேர் ஜாஹிர் பின் ஹராம். ஒரு கிராமத்து மனிதர், ஒரு விவசாயி. நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் வெள்ளந்தியான மனிதர், கள்ளம் கபடம் இல்லாதவர். வருவார், நேர ரசூலுல்லாஹ் வீட்டில் வந்து ஏதாவது தன்னுடைய கிராமத்தில் கிடைச்ச விவசாய பொருட்களை கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி ஒரு நாள் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை, மனைவியிட துணைவியார்கள் தான் இருந்தாங்க. கொடுத்துட்டு, ஜாஹிர் வந்தேன், இதை கொடுத்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டார். ரசூலுல்லாஹ் வெளியேந்து வந்தாங்க. மனைவிமார்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெளியூரில் இருந்து ஜாஹிர்னு ஒருத்தர் வந்தார், இந்த அன்பளிப்பெல்லாம் கொடுத்தாரு. எங்கே போனார்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அவர் கடை வீதிக்கு போகிறார் போல தெரியுது வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூட போல நேராக கடை வீதிக்கு போயிட்டாங்க. கடை வீதியிலே போனால் ஜாஹிர் பின் ஹராம் தான் கொண்டு வந்த உற்பத்தி செய்த பொருட்களை எல்லாம் முன்னாடி விரித்து வச்சுட்டு சத்தம் போட்டு கூவி கூவி மக்களை அழைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இயற்கையில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், ஒரு நீக்ரோ அடிமை. அவர் மக்களால், சராசரி மக்களால், அதாவது முஸ்லீம் அல்லாத பிற மக்களால் ஓரம் கட்டப்பட்டவர், நிறத்தை கொண்டு அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக போனாங்க. அவர் விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு. பின்னாடியோடி போனாங்க. போய் அவருடைய 2 அக்களுக்கு இடையில கையை விட்டு கண்ணை பொத்திக்கிட்டாங்க. பொத்தி இப்படி ஒரு தூக்குனாங்க. ஜாஹிர் பின் ஹராம் அப்படி தூக்கிட்டு சொன்னாங்க, மையஸ்தரி ஹாதல் அப்த, இந்த அடிமையை என்னிடத்திலிருந்து யார் வாங்கிக்கிறா? இந்த சந்தையில் நான் விற்பனை செய்ய போகிறேன், இவரை யார் என்கிட்ட இருந்து வாங்குறா அப்படின்னு கேட்டாங்க.
அவருக்கு தெரிஞ்சு போச்சு பின்னாடி வந்து நிற்கிறது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நபியின் திருமேனியிலிருந்து இயற்கையாகவே அல்லாஹ் ஒரு நறுமணத்தை கமலச் செய்தான். அவருக்கு புரிஞ்சிடுச்சு நம்மளை தூக்கி இருக்கிறது ரசூலுல்லாஹ் தான் சொல்லி. நல்ல நெஞ்சோடு நபியினுடைய நெஞ்சோடு தன்னுடைய முதுகை ஒட்டி கொண்டார். ஒட்டி கொண்டு சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் விற்றீங்கன்னா நான் ஒரு செல்லா காசு, என்னை யாரும் அதிகமாக காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க, நான் ஒரு கருப்பிடத்தை சேர்ந்த ஒரு அடிமை, நான் என்னை யார் பெருசாக காசு கொடுத்து வாங்கிட போறா, நான் ஒரு செல்லா காசு என்று அவர் சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க ஸாஹிரிடத்திலே, இதன் லைஸ இந்தல்லாஹி பிகாசித், மக்களின் யாரோ சிலருடைய பார்வையிலே நீ செல்லா காசாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, உனக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு அல்லாஹ்விடத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கருணையை பாருங்கள், அன்பை பாருங்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்று சமூகம் யாரை தள்ளி வைத்திருந்ததோ அவர்களையும் கூட அரவணைத்து அவர்களிடத்திலே அன்போடு கரிசனத்தோடு கருணையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நிறைய நகைச்சுவையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. பெருமானார் எப்படி எப்படி எல்லாம் சஹாபாக்களோடு அந்த கருணையோடு நடந்தார்கள், எப்படி எப்படி எல்லாம் அன்போடு நடந்தார்கள் என்பதற்கு நுஐமான் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். சொல்லப்போனால் அவர் ஒரு நவரச நாயகர். அவர் வந்தாலே சிரிப்பு காட்டுவார், அப்படியான ஒரு சஹாபி. அவர் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு கிராமத்திலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் ஒட்டகத்தில் வந்தார், ஒட்டகத்தை கட்டி போட்டு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனார். இந்த கேப்பில் இந்த நுஐமானும் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார். சுற்றி இருந்த சில தோழர்கள் நுஐமான சொன்னாங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் ஒட்டகக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு ஒட்டகம் வந்திருக்கு, அறுத்துருவோமா அப்படின்னு கேட்டாங்க. நுஐமான் சொன்னார், என்னையை மாட்டி விட போகிறீங்களா? இல்லை இல்லை, தூக்கிடுவோம், நீ செஞ்சால் ரசூல்லா விட்டுருவாங்க, அதற்குரிய கிரயத்தை ரசூல்லா கொடுத்துருவாங்க, அது பெரிய கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, செஞ்சிடலாம் என்று அவரை உசுப்பேத்தினாங்க. சரி ரசூல்லா செஞ்சிருவாங்கன்ற எண்ணத்தில் நுஐமான் அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார். அடுத்து இறைச்சி எல்லாம் பங்கிடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அந்த கிராமத்து மனிதர் வெளியே வந்து பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணோம். ஒட்டகத்தை காணோம்னு தேடுறாரு, பார்த்தா அறுத்து அங்கே வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பதறி அடித்து உளுந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தை அறுத்துட்டாங்க, நான் பயணப்படுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே, இப்போ யார் அறுத்தா என்ன அறுத்தா ஒன்றும் தெரியலையே என்று இவர் பதறாரு. இங்கே அறுத்துக்கிட்டு இருக்கவங்க புரிஞ்சுட்டாங்க, ஆகா விவகாரம் வித்தியாசமாக ஆகிப்போச்சு. இப்போ நுஐமான் தான் அறுத்தாரு. அவர் சொன்னார், என்னை யாரும் சொல்லி கொடுத்துடாதீங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஓடி போயிட்டார். போனவர் லுபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய வீட்டில் போய் அங்கே ஒரு பெரிய குழி இருந்துச்சு, அந்த குழியில் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டாரு. மேலே பேரிச்ச மரத்தினுடைய ஓலைகள் மட்டைகள் அதையெல்லாம் போட்டு அந்த குழியை மறைச்சிட்டாரு, யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க, என்னப்பா ஏதுப்பா, ஏன்பா இவர் பதறாரு, என்னாச்சு விஷயம்? உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், அவருடைய ஒட்டகத்தை அறுத்துட்டோம். யாருங்க அறுத்ததுன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நுஐமான் தான் அறுத்தாரு. நுஐமான் அறுத்தாரா? எங்கே அவருன்னு கேட்டாங்க. இவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இவங்க வாயால் சொல்லலை, அப்படி கை காட்டினாங்க, அங்கே இருக்கார் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் நேராக போனாங்க, போய் அந்த குழியில் இருக்கக்கூடிய அந்த மட்டையெல்லாம் எடுத்தாங்க. எடுத்தால் தூசியோடு மண்ணோடு இப்படி உள்ளே உட்காந்துருக்காரு. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி தூக்குனாங்க. தூக்கி மேலே முதல்ல தலையெல்லாம் தட்டி விட்டாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்டாங்க நுஐமான். யார் ரசூலல்லாஹ், இங்கே நான் யார் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கும்பல் தான் என்னை அறுக்க சொல்லிச்சு, நானாக விரும்பவே இல்லை, நான் அந்த காரியத்தை செய்யணும்னு எனக்கு பிரியமே கிடையாது, என்னை யார் காட்டி கொடுத்தாங்களோ அந்த கூட்டம் தான் அறுக்க சொல்லிச்சு. சொன்னதோடு மட்டுமல்ல, அவங்க சொல்லவும் செஞ்சாங்க, நீ பாட்டு அறுத்துரு, ரசூலுல்லாஹ் அதனுடைய கரையத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது நபியே, என்னை விட்டுருங்க, ஆளை விட்டா சரி என்று அவர் வெள்ளந்தித்தனமாக பேசிய பொழுது ரசூலுல்லாஹ் அவருடைய தலையில் இருந்த அந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு சிரித்தாங்க. சிரிச்சிட்டு அந்த ஆராபியை கூப்பிட்டார்கள், கிராமத்து மனிதரை கூப்பிட்டார்கள். வீட்டுக்குள்ளே போய் அந்த ஒட்டகத்துக்கான பொருள் காசு என்னவோ கிரயம் என்னவோ அதை எடுத்து அவருடைய கையிலே கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை விட்டுவிடுங்கள், வேற ஒரு புது ஒட்டகத்தை வாங்கி நீங்கள் பயணிச்சிங்க என்று சொல்லி அனுப்பியதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ரசூலுல்லாஹ் மக்களிடத்தில் எப்படி இயல்பாக பழகி கொண்டார்கள். இயல்பாக ஒரு சராசரி மனிதரை போன்று ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவர்களிடத்திலே ஒரு இரண்டரை கலந்த ஒரு மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக பழகியிருக்கிறார்கள். இங்கேதான் நபிகளின் வாழ்வை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். தலைவராக மட்டும் இல்லாமல்
ஒரு சராசரி மனிதரிடத்திலே பழகுகிற ஒரு நுட்பத்தை, ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அன்பை மலரச் செய்வதற்கு நிறைய வழிகளை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அன்பு மக்களிடத்திலே பெருக வேண்டும் என்றால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள். அது குறித்து உண்டான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மக்களோடு மக்களாக நாம் வாழ்கிறோம். நம்மை சுற்றி பல மக்கள் வசிக்கிறார்கள். சொந்தங்கள் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, நட்பு வட்டாரங்கள் இருக்கிறது, நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிறது, நம்மிடத்திலே பழகக்கூடியவர்கள், நம்மிடத்திலே பரிச்சயமாகக்கூடியவர்கள் இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், இதர சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். எல்லோரிடத்திலும் உயர்வான அபிப்பிராயத்தை பெறுவதற்கு என்ன வழி? அன்பு அவர்களின் உள்ளத்திலே விதைக்கப்பட வேண்டும். நம்மை குறித்து உண்டான உயர்ந்த சிந்தனை அவர்களின் உள்ளத்திலே இடம்பெற வேண்டும். அதற்கு என்ன வழி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித் தந்தார்கள். முதல் விஷயம் என்ன? 7 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். 7 காரியங்கள். இதன் மூலமாக மக்களிடத்திலே நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அன்பு மிக்கவர்களாக நாம் மாறுவோம். மட்டுமல்ல, நாம் உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகும் நமக்காக துவா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் இதன் மூலமாக ஏற்படுத்தி தருவான். முதல் விஷயம் என்ன என்றால் அன்பளிப்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பளிப்புகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுங்கள். தஹாது தஹாபு ரசூல் சொன்னார்கள், அன்பளிப்புகளை கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடையிலே அன்பை பெருகச் செய்வான். அன்பளிப்புகள் மூலமாக அன்பு பெருகும், கருணை கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு கொடுத்தாங்க, கொடுத்த அன்பளிப்பை வாங்கிக்கிட்டாங்க. ஹதீஸிலே வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி அந்த சபைக்கு வந்தாங்க. வந்து ரசூலுல்லாவை பார்த்துட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்கேன், என் கையால் நான் தச்சு கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் போட்டுக்கணும் என்று சொல்லி அந்த அம்மா ரசூலுல்லாஹ் கையில் கொடுத்தாங்க. பெருமானார் யார் அன்பளிப்புகள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள், உதாசீனப்படுத்த மாட்டாங்க. தர்ற பொருள் பெருசோ சிறுசோ, கொடுக்கிற பொருள் விலை மதிப்பற்றதோ அல்லது விலை மதிப்பு உள்ளதோ எதுவானாலும் அங்கே அந்த பொருளுக்கு தரம் கிடையாது, கொடுக்கிற நபரினுடைய அன்புக்கு தான் அங்கே அங்கீகாரம். ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினது மட்டுமில்லை, அந்த பெண் இருக்கும் பொழுதே நேராக உள்ளே போனாங்க. அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டு அந்த அம்மா கொடுத்த அன்பளிப்பான அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு சபைக்கு வந்தாங்க. பொதுவாகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரழகு சொல்ல வேண்டுமா? நாயகத்தின் அழகை வர்ணிக்க வேண்டுமா? தேவையே இல்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், குறிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகின் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு சொந்தக்காரர் இல்லையா? ஃபகத்தஅன ஐதியஹுன்ன, அல்லாஹ் சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த பெண்கள் பழத்தை வெட்டுவதற்கு பதிலாக கையை வெட்டி கொண்டார்கள். பேரழகில் அப்படியே மயங்கி போனாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, எங்கள் முகமது நபி அவங்க பார்க்கல, பார்த்துருந்தாங்கன்னா கல்பை வெட்டியிருப்பாங்கன்னா. கையை தான் வெட்டினாங்க, முகமது நபியை பார்த்துருந்தா கல்பை வெட்டியிருப்பாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், 14ஆம் நாள் இரவிலே சந்திரன் பூரணமாக தெரிந்தது. அந்த சந்திரனையும் பார்த்தோம், எங்கள் நபியினுடைய திருமுகத்தையும் பார்த்தோம். எங்களுக்கு சந்திரனை விட நபியினுடைய முகம்தான் அழகாக தெரிஞ்சது. சந்திரனை விட நாயகத்தின் திருமுகம்தான் எங்களுக்கு அழகாக தெரிந்தது. அழகு அழகு அழகு, பேரழகு. எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவார்கள், 2 விதமான அழகு இருக்கிறதா. ஒன்று ஹுஸ்னே மலாஹா, இன்னொன்று ஹுஸ்னே சபாஹா. ஹுஸ்னே சபாஹா என்றால் என்ன? பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வச்சக்கன் வாங்காமல் பார்க்கலாம். அந்த அழகு அழகாகவே இருக்கும், அங்கங்கே நம்மளை கவனத்தை திருப்பாது. ஆனால் அந்த அழகு அப்படியே இருக்கும், நம்மளுக்கு பிரமிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஹுஸ்னே சபாஹா. இந்த அழகை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். 2வது இன்னொரு அழகு இருக்குது, ஹுஸ்னே மலாஹா. ஹுஸ்னே மலாஹானா என்னன்னா, அந்த அழகை நாம் பார்ப்போம், இப்பொழுது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான அழகாக தெரியும், இன்னும் ஒரு 10 நிமிடத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது வேற மாதிரி தெரியும், அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும். அந்த அழகில் இன்னும் கூடுதல் கிடைக்கும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். இன்னும் 1 மணி நேரத்துக்கு பின்னாடி பார்க்கும் பொழுது அதே அழகு இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும். இது ஹுஸ்னே மலாஹா. இந்த அழகை அல்லாஹ் முகமது நபி கொடுத்தான். முகமது நபியை ஒவ்வொரு நிமிடமும் வேற வேற ஆங்கிளில் அல்லாஹ் அழகாக காட்டிவான். எனவே தான் சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாவினுடைய மூக்கை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம், அவர்களின் கண்ணை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம், அவர்களின் புருவத்தை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம்,
கையை பார்த்தால், உடல் கட்டை பார்த்தால் அப்படியே பிரமிக்கக்கூடிய அழகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான். இயற்கையிலேயே அழகு. அந்த புது ட்ரெஸ்ஸை போட்ட உடனே பேரழகு. சஹாபாக்கள் சொன்னாங்க, வானத்தில் இருக்கான் சந்திரன் அல்லது எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதா என்று தெரியல, அந்த அளவுக்கு அழகா இருந்தாங்க. அங்கிருந்து சஹாபியில் ஒருத்தர், யா ரசூலுல்லாஹ், இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. பொதுவாக ஒரு பேனா வாங்கி வச்சுருக்கோம் பையில், நண்பர் வர்றாரு பக்கத்தில், பாய் பேனா சூப்பராக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்துருங்களேன்னு அர்த்தம். நல்லா இருக்கேன், அந்த பையில் இருக்கிறது இந்த பைக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரியான சைக்கிளை வார்த்தை அது இல்லையா? இப்போ ரசூல்லாட்ட அவர் சொல்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு. ரசூல்லா சொன்னாங்க, வேணுமான்னு கேட்டாங்க. ஆமான்ட்டார், எனக்கு வேணும்ட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் லா, இல்லை என்பதை ஒரு இடத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். எப்போ? ல இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அங்கே தான் இல்லைன்னு வார்த்தை வந்திருக்குது. அதை தாண்டி வேறு எங்கேயும் ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொன்னதே இல்லை. நேராக போனாங்க, ட்ரெஸ்ஸை கலத்திட்டு வர போகிறாங்க. இந்த பெண்மணிக்கு மனசு என்ன பாடுபடும்? அவங்க சொன்னாங்க, நபி போட்டுக்கட்டும், இதே துணியில் அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு உங்களுக்கு நான் தர்றேன். இவர் அடம்பிடிக்கிறார், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மறுபடியும் அதே பழைய ஆடை, இந்த புதிய ஆடையை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. இதனுடைய விரிவுரைகளிலே சொல்கிறார்கள், இந்த உடையை கேட்டது யார் தெரியுமா? சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர் அவர். அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவருக்கு. ஏன் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இதை கேட்க வேண்டும்? அப்துர் ரஹ்மான் கேட்டவன் ரசூலுல்லாஹ் ஏன் கொடுக்கணும்? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்க? வேற யாருக்காவது சூஸ் பண்ணிக்கலாமே, வேற யாராவது கேட்கலாமே அப்படின்னு கூட ரசூலுல்லாஹ் சொல்லலை. உடனே ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தார்கள் தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? நான் அந்த உலகத்தை விட்டு மௌத்தாகும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் பட்ட அந்த புத்தாடை எனக்கான கபரு ஆடையாக இருக்க வேண்டும், கஃனின் ஆடையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வின் மேனியில் பட்ட ஆடை என் மேனியோடு ஒட்டி இருந்தால் அல்லாஹ் அதன் மூலமாவது என்னுடைய கபரு வேதனையை லேசாக்கிடுவான் அப்படின்னு நாங்கள் சையதுனா அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு வரலாற்றில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு வஃபாத் ஆகும் பொழுது அவருக்கு கஃனாக உடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த அன்பளிப்பான ஆடை தான். நான் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் அன்பளிப்பை வாங்கிக்கிட்டாங்க, அன்பளிப்புகள் கொடுக்கவும் செஞ்சாங்க. அன்பளிப்புகள் உள்ளங்களை விசாலப்படுத்தும், அன்பளிப்புகள் அன்பை இன்னும் பலப்படுத்தும், கூட்டித் தரும். எனவே அன்பு பெருகுவதற்கு முதல் வழி அன்பளிப்பு கொடுங்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், ஒருவருக்கொருவர் சலாமை அதிகமாக சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்லித் தரட்டுமா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இடையில் அன்பு கூடும். அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். இன்னைக்கு நமக்கு நாமே ஒரு கட்டம் போட்டு வச்சுருக்கோம், யாருக்கு சலாம் சொல்லணும்? நம்ம ஆளா வேற ஆளா, நம்ம நாடா வேற நாடா, அல்லது யாரு என்ன என்று நமக்கு இடையிலே ஒரு வரையறுத்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவோம். இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லிம் அலா மன் அரஃப்த வ மல்லம் தஅரிஃப், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க. சலாத்தின் மூலமாக அல்லாஹ் உள்ளத்தை இணைப்பான். எனவே தான் ரசூலுல்லாஹ் மதீனால வந்து பேசின முதல் பேச்சு என்ன? அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தை புரட்டி போட்டது அந்த பேச்சு தான். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் என்பவர் யூத மதத்தினுடைய பண்டிதர், வேதத்தை படித்தவர். அவருடைய உள்ளத்தை புரட்டி போட்டது ரசூலுல்லாஹ் பேச்சு, அந்த பேச்சு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லூ பில்-லைலி வன்-நாஸு நியாம். இந்த 4 விஷயம் தான் மதீனால ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் பேசினது. சலாத்தை சொல்லுங்கள் மக்களுக்கு, அத்இமுத் தஆம் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், சிலுல் அர்ஹாம் சொந்தங்களை சேர்ந்து வாழுங்க, வெட்டி விட்டுற வேண்டாம், இணைச்சிக்குங்க, சல்லூ பில்-லைலி வன்-நாஸு நியாம் மக்கள்லாம் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு ராத்திரியில் தொழுவுங்க. இந்த 4ஐயும் செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சலாமத்தா சொர்க்கத்துக்கு நீங்கள் போயிடலாம். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிகளிலே முக்கியமானது இந்த 4 என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் முதல் விஷயம் சலாம். சலாம் சொல்லுங்க. பார்த்தவங்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு மனமுவந்து வாய் நிறைய சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்றது சுன்னத் இல்லையா? ஆனால் சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிப், கட்டாயம் சொல்லி ஆகணும்.
சொல்லலைன்னா அல்லாஹ்விடத்திலே அதற்கான தண்டனையை, அதற்கான குற்றத்திற்கு நாம் பிடிக்கப்படுவோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவேதான் அல் குர்ஆன் சொல்கிறது, இதா ஹய்யீதும் பித்தஹய்யித்தின் ஃபஹய்யூ பி அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. உங்களிடத்திலே தஹியத், இஸ்லாத்தின் காணிக்கை, சலாமை கொண்டு வந்து எடுத்து வைக்கப்பட்டால் அதே மாதிரி நீங்க பதில் சொல்லுங்க, அல்லது அதை விட பெஸ்டா சொல்லுங்கன்றாங்க. அதே மாதிரி திருப்பி சொல்லுங்க பதில், அல்லது அதை விட சூப்பரா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒருத்தர் சொல்றாரு, நீங்க ஒன்று வலைக்கும் சலாம் சொல்லணும், அல்லது வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லணும், அல்லது வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அப்படி சொல்லணும். சொல்லாம இருந்தா தப்புன்னு குர்ஆனினுடைய கட்டளைக்கு மாற்றம். எனவே சொல்லுங்கள், அன்பு பெருகும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, இரண்டு நபர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் பேசாமல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரெண்டு பேரில் யார் சலாமை கொண்டு முதல்ல துவங்குறாரோ அவர் குற்றத்திலிருந்து வெளியேறார். நாங்கள் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை, பேச்சுவார்த்தை இல்லை, அல்லது ஏதோ ஒரு பேசிட்டாங்க, மனக்கசப்பு, இப்போ ரெண்டு பேருமே முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்க. அதில் யார் முந்திக்கிட்டு சலாம் அலைக்கும், ஏதோ நடந்து போச்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் தன்னுடைய குற்றத்திலிருந்து வெளியாகி விடுவார். அவர் பதில் சொல்றாரு, சொல்லாமல் போறாரு, அது அடுத்த கட்டம். ஆனால் இவர் தன்னுடைய குற்றத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, அன்பை மக்களிடத்திலே கூட்டுவதற்கு இரண்டாவது வழி சலாத்தை சொல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மூன்றாவது வழி என்ன தெரியுமா? தனக்கு விரும்பியதையே தன் தோழர்களுக்கும் விரும்புவது. தனக்கு என்னத்தை நினைக்கிறோமோ அதே விஷயத்தை தன்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது. ஆனால் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குது? தனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எய்த்து வீட்டுக்காரருக்கு கிடைக்கக்கூடாது. வேடிக்கையாக அரபு கதைகளிலே ஒரு செய்தி உண்டு. இரவிலே ஒருவர் தூங்க சென்றாராம். தூங்கு நேரத்தில் ஒரு கதை தான் இது, இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்கக்கூடாது, கதை. தூக்கத்தின் இடையிலேயே அவருக்கு ஒரு கனவு, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கனவு. இறைபுறத்திலிருந்து உதிக்கப்பட்ட ஒரு கனவு. என்ன வேணுமோ கேளுங்க கிடைக்கும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பேன், ஆனால் உன்னே மாதிரி ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா உன் பக்கத்தில் இருக்க ஆளு கொடுப்பேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உனக்கு கொடுத்த மாதிரி ஒரு மடங்கு அதிகமாக கொடுப்பேன். உனக்கு ஒரு கார்னா அவருக்கு 2 காரு, உனக்கு ஒரு வீடுனா அவருக்கு 2 வீடு, உனக்கு 1 லட்சம் ரிங்கிட்னா அவருக்கு 2 லட்சம். இப்படி ஒரு கனவு. இவர் யோசிச்சாரு, இந்த சொல்கிறேன், யோசிச்சுட்டே இருக்காரு. நேரம் போய்கிட்டே இருக்குப்பா, சீக்கிரம் சொல்லு. உடனே அவர் சொன்னானே, இறைவா எனக்கு இந்த ஒரு கண்ணை எடுத்துருந்தாராம், இந்த ஒரு கண்ணை எடுத்துருந்தாராம். என்னையா கேட்க சொன்னால் எடுக்க சொல்கிறேன், நான் என்ன வேணுமோன்னு கேட்கலாம் சொன்னேன். இல்லை எனக்கு என்ன கிடைச்சாலும் அதை மாதிரி 2 என் பக்கத்து வீட்டுக்கார் கிடைக்குமில்ல, எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சா 2 போகும்ல, பரவாயில்ல, எனக்கு 1 போனாலும் பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரர் 2 போயிடணும். இன்னைக்கு மனிதர்களின் நிறைய நபர்களின் சிந்தனை இதுதான். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்பை பெருகுவதற்குரிய வழிகளில் பிரதானமானது தனக்கு விரும்பியதை தன் தோழர்களுக்கு விரும்புவது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள் சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள். ஆகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஹாஜிரி வல் அன்சார், முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. கூட பிறந்தவங்க இல்லை, மக்காலேருந்து வந்தவங்க, மதீனாக்காரங்க, 2 பேர்த்தையும் நீங்கள் இஸ்லாம் என்ற ஒன்றின் மூலமாக இணைஞ்சிட்டீங்க, சகோதரர்களாக ஆகிட்டீங்க. உடனே அந்த சஹாபாக்கள் அப்படியே தனக்கு விரும்பியதை அப்படியே கொடுத்தாங்க. ஹதீஸில் வந்துகிறது, அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருக்கு தான் ரசூலுல்லாஹ் உஹ்வத் சகோதரர்களாக ஆக்கினாங்க. இந்த சஅத் இப்னு ரபீஅன்றவங்க வந்து மதீனாக்காரங்க, அப்துர் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காக்காரங்க. இந்த சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு சொன்னாங்க, அன்பு தோழரே, இனிமே இன்னையிலிருந்து நீ எனக்கு சகோதரன். எனவே எனக்கு நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எந்த தோட்டத்தை கை காட்டி சொல்கிறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதிலிருந்து இம்மி அளவு கூட எனக்கு லாபம் வேண்டாம், அதில் கிடைக்கிற மொத்த லாபமும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி எனக்கு நீங்கள் வந்து குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டீங்க, எங்கே நீங்கள் தன்னந்தனியாக நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு நிக்கா செய்து வைக்கிறேன். சொல்ல போனால் எனக்கு 2-3 மனைவிகள் இருக்கிறார்கள், நீங்கள் யாரை கை காட்டி விரும்புகிறீர்களோ
அந்த பெண்ணுக்கு நான் விவாகரத்து கொடுத்து அதே பெண்ணை உங்களுக்கு நான் நிக்காஹ் செஞ்சு வைக்கிறேன். உச்சகட்டமான நேசம் இது, சகோதரத்துவம். சும்மா கிடைக்குதுங்க, சும்மா கிடைக்குது. மனித மனம் எப்படி இயங்கும்? கிடைச்ச வரைய லாபம் அப்படின்னு தான் மனுஷன் நினைப்பான் இல்லையா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவின் பெருந்தன்மையை பாருங்கள். அதில் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹுவுடைய உயர்ந்த அந்த சிந்தனையை பாருங்கள். தனக்கு எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பெருந்தன்மையோடு சொன்னார்கள், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இதில் எதுவுமே எனக்கு வேண்டாம் தோழரே, உங்கள் எண்ணத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். விசாலமான எண்ணம், சாதாரண எண்ணம் இல்லை. எனக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு நற்காரியம், வியாபார தளம் எங்கே இருக்கிறது காட்டுங்கள், பஜாரை காட்டுங்கள், நான் என் சொந்த காலில் நின்று உழைத்து முன்னேறுவேன் சொன்னாங்க. வேண்டான்னாங்க, பெருந்தன்மையாக சொன்னாங்க, விட்டுட்டாங்க. வற்புறுத்தலை. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு காட்டி கொடுத்தாங்க. ஹதீஸில் வருகிறது, மதீனாவிலே குறுகிய காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக அதில் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மாறினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களிடத்தில் இருந்த பெருந்தன்மை. கிடைக்குதேன்னு சொல்லி எடுத்துக்கலான்னு நினைக்கல. அப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை, நானா உழைப்பேன், நானா முன்னேறுவேன். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபாரத்தின் ரகசியத்தை சொல்லவா? வியாபாரத்தின் ரகசியத்தை அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்ன வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் எனக்கு பெரிய லாபத்தை கொடுக்கிறான், பெரிய லாபத்தை கொடுக்கிறான். மண்ணை தொட்டு நான் வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ் எனக்கு பொன்னாக மாற்றி தருகிறான். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபாரத்தின் துவக்கம் என்ன தெரியுமா? வெறும் பாலாடை கட்டி அதை தான் வியாபாரம் செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு இந்த பாலாடை கட்டியை வைத்து தான் அவர்களுடைய தொழிலை துவங்குகிறார்கள். அல்லாஹ் வியாபாரத்தில் ஓஹோ என்று செழிப்பை கொடுத்தான், உச்சகட்டமான பொருளாதார வளத்தை கொடுத்தான். அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய நிலைக்கு உங்களை வியாபாரத்தை உயர்த்திக்கிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அதற்கு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்ன ரகசியம், தருவது அல்லாஹ். எனவே எனக்கு செய்யக்கூடிய வியாபாரத்தில் குறைந்த லாபம் எனக்கு போதும், குறைந்த லாபம் போதுமானது, அதை வைத்து நான் வியாபாரம் செய்வேன். நம்பிக்கை உண்டு, அல்லாஹ் இதிலே பரக்கத் செய்வான். எனக்கு கிடைச்சது கம்மியான லாபம் தான், கம்மியான மார்ஜின் தான், இருந்தாலும் பரவாயில்லை, இதில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்ற நம்பிக்கையோடு நான் செய்கிறேன். அல்லாஹ் உள்ளபடியே பரக்கத் செய்கிறான். அன்பு சகோதரர்களே, அப்போ தனக்கு விரும்பியதை தன் சகோதரர்களுக்கு விரும்புவது இது அன்பை கூட்டக்கூடிய முக்கியமான வழி. 4வது, எல்லாரின் மீதும் நல்லெண்ணம் கொள்வது, நல்ல அபிப்பிராயம் கொள்வது, அது அன்பை கூட்டி தரும். நான் உங்களுக்கு முன்னாடி சில பயான்களில் சொல்லியிருக்கிறேன். சைக்காலஜி என்ன தெரியுமா? நாம் எப்படி பிறரை பார்க்குறோமோ அப்படி தான் நம்மளையும் பிறர் பார்ப்பார்கள். நல்ல எண்ணத்தோடு பார்த்தால் அவர்களும் நம்மை நல்ல எண்ணத்தோடு பார்ப்பார்கள். குறுகுறுப்போடு பார்த்தால் அவர்களின் உள்ளத்திலும் நம்மை பற்றி குறுகுறுப்பு எண்ணம் இருக்கும். ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் அப்படியே சுற்றி சுற்றி வருவார். ஒரு மாதத்துக்கு ஒருக்க அப்படி ஊர் முழுக்க அப்படி மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அப்படி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்தாரு. ஊருடைய எல்லையில் சந்தன மரக்கட்டைகளை வைத்து வியாபாரம் செய்த ஒரு வியாபாரியை மட்டும் அப்படி ஒரு விதமான அவரை சாப்பிட்ற மாதிரி ஒரு வெறுப்பு பார்வை. யாருக்கு? அரசருக்கு. இது 2-3 தடவை கவனிச்சிட்டாரு மந்திரி. ஏன் இந்த ஆளை மட்டும் ரொம்ப ரொம்ப வெறுப்போடு பார்க்கிற அரசரை கொண்டு அரசவையில் விட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த சந்தனக்கட்டை வியாபாரி இடத்துல வந்தார் மந்திரி. வந்தவர் கேட்டார், என்னப்பா எப்படிப்பா வியாபாரம் போகுது, நல்லா இருக்குதா? எங்கே போகுது? யார் ஊரில் சந்தனக்கட்டையெல்லாம் வாங்கி பயன்படுத்த போகிறா? யானே முதல்ல போட்டு முடக்கி வச்சு என்னடா எப்பட்றா இதை கழிச்சு விடுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் இந்த அரசன் சாவ தான் போகிறாரு, இறந்து தான் போவான் மனுஷன். அவர் இறந்தார்னா அவரை எரிக்கிறதுக்கு என் கடையில் தான் சந்தனக்கட்டை வாங்குவாங்க. மொத்தத்தையும் விற்றுட்டு ஒரேடியாக செட்டில்ட் ஆகிரும் நினச்சிட்டு இருக்கிறேன். அமைச்சருக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஆள் ஏன் இவன் மேலே வெறுப்பாக இருக்கான்ட்டு, அந்த ஆளுக்கு ஏன் இவன் மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நல்லெண்ணத்தோடு அமைச்சர் சொன்னார், ஏன்பா நீ அவர் சாகணும்னு நினைக்கிற, அவர் இறந்து போகணும்னு சொல்லி ஏன் நீ நினைக்கிற? உன்னை பற்றி அரசர் எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது 2 நபர்களை இணைப்பதற்கு பொய் சொல்லலாம், 2 நபர்களை சேர்த்து வைப்பதற்கு என்ன செய்யலாங்க? பொய் சொல்லலாம். நீங்கள் பாட்டு அஜர்த்து ஊர்லேருந்து வந்தார் பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லா இடத்தையும் பேசாமல் சொல்லிடக்கூடாது, பெரிய கஷ்டமாகி போயிடும். 2 நபர்களை இணைத்து வைப்பதற்கு பொய் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்மி ஹைரா வயகூலு ஹைரா. இருவர்களை சேர்த்து வைப்பதற்கு ஒரு பொய் சொன்னால் அது பொய்யே இல்லை, அது ஹைர், நலவு.
சேர்த்து வைக்கிறதுக்காண்டி. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக விளைஞ்சிடக்கூடாது. ரெண்டு பேர்த்தையும் டமால்னு உடச்சி வைக்கிறதுக்காண்டி இதையா சொல்லிடக்கூடாது, பெரிய தப்பாக போயிடும். அன்பர்களே, இவர் சொன்னார், உன்னை பற்றி அரசர் எவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்காரு. சே, அந்த மனுஷன் சந்தனக்கட்டையை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணுறான்னு தெரில, அவனுடைய வியாபாரத்துக்கு ஏதாவது நல்ல வழி ஏற்படுத்தி கொடுக்கணும், அவனை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அரசர் உன் மேலே ரொம்ப தீராத நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்காருப்பா, நீ போய் அவர் இறக்கணும்னு நினைக்கிறியே. அப்போ அந்த மனுஷன் சொன்னானா, சார் ஏன் தப்பாக நினச்சிட்டேன், ஐயோ நான் என்னோட எண்ணத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொன்னாராம். அடுத்த மாதம் ரவுண்ட்ஸில் வரும்பொழுது அரசர் எல்லாத்தையும் பார்த்தார், இந்த சந்தனக்கட்டை வியாபாரியையும் பார்த்தார். ஆனால் முன்னால் இருந்த பார்வைக்கும் இப்பொழுதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட். அன்போடு பார்க்கிறார், கரிசனத்தோடு பார்க்கிறார். அந்த வியாபாரி ரொம்ப அரசரிடத்தில் வந்து கூனி குறுகி ரொம்ப அன்போடு நடந்து கொள்கிறார். இதை பார்த்து அந்த மந்திரி புரிந்து கொண்டார், சரி இவருடைய உள்ளத்தையும் சரி செஞ்சிட்டாரு, அவருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் சரி செஞ்சிட்டான். அன்பர்களே, இதுதான் விஷயம். நாம் எப்படி பிறரின் மீது நல்லெண்ணம் வைக்கிறோமோ அப்படித்தான் நம்மின் மீது நல்லெண்ணம் வைப்பார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறதே, மன் ஸர்ரஹு அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா ஃபல்யன்துர் இலா ஹாதா. ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, சொர்க்கவாதியை உலகத்தில் பார்க்க வேண்டுமா, அந்த வர்றாரு பாருங்க, அவர் தான் சொர்க்கவாசினாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, யார் யார் யாரு பார்த்தா ஒருத்தர் வந்தார், சாதாரண மனிதர் வந்தார், தொழுதாரு, போயிட்டாரு. ரெண்டாவது நாள் இதே மாதிரி சொன்னாங்க, மூணாவது நாள் இதே மாதிரி சொன்னாங்க, சொர்க்கவாதி சொர்க்கவாதின்னாங்க. இந்த சபையிலிருந்து ஒரு சாபி எந்திரிச்சு போயிட்டார் வீட்டுக்கு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அந்த வீட்டில் போய் சொன்னாங்க, எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் ஒரு சின்ன டிஷ்ஷும் ஒரு பிரச்சனை, அதனால் ஒரு 3 நாள் உங்கள் கூட தங்கணும். தங்கிங்க, பரவாயில்ல, மாஷா அல்லாஹ், தாராளமாக தங்கிக்கலாம். 3 நாள் தங்கி நோட்டமிட்டார், என்ன செய்கிறாரு, பிரத்யேக அமல் என்ன, இவர்கிட்ட என்ன அமல் கூடுதலாக இருக்குது, அதை பார்த்து நாமளும் வாழ்க்கையில் அமல் செஞ்சு நாமளும் என்னவாகணும், சொர்க்கத்திற்குரியவராக ஆகணுன்ற நினைப்பு. 3 நாள் பார்த்தாரு, பிரத்யேகமாக எதுவும் செய்யலை. போகும்போது கேட்டுவிட்டார், பிரத்யேகமாக அமல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி இன்னும் என் கண்ணுக்கு படலை. ரசூல்லா அவங்கள 3 நாள் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, என்ன பண்ணுறீங்க பிரத்யேகமாக நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னார், அப்படிலாம் பெருசாக என்கிட்ட வந்து அமல்லாம் இல்லை, ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் இருக்குது, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன், அதை பின்பற்றுகிறேன். ஒன்று, எல்லாரின் மீதும் நல்ல அபிப்பிராயம் கொள்ளுவேன், யாரை பற்றியும் தவறான சிந்தனை என் உள்ளத்துக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் எனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்காவது ஏதாவது கொடுத்திருந்தால் அதை பார்த்து அவரிடத்திலிருந்து அது பறிபோய் விட வேண்டும் என்று பொறாமை கொள்ள மாட்டேன். ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம உள்ளத்தில் எப்போதும் பொறாமை வராது. ஒரு விஷயம், ஒரே ஒரு ஃபார்முலா தான், எனக்கு யாரு கொடுத்தானோ அதே அல்லாஹ் தான் அவருக்கும் கொடுத்துருக்கான், முடிஞ்சிச்சு. எனக்கு யாரு கொடுத்தாரோ அதே அல்லாஹ் தான் அவருக்கும் கொடுத்துருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கான், அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்து, அவ்வளோதான், டிஃப்ரெண்ட் வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது, அவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அல்லது அவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. கொடுத்தவன் ஒருவனே, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்படி என்ன வந்தால் பொறாமையே வராது. அவர் சொன்னார், நான் எல்லாருமே நல்ல அபிப்பிராயம் கொள்ளுவேன். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் பிறருக்கு தரப்பட்டால் அதை பார்த்து நான் பொறாமை கொள்ள மாட்டேன். உடனே சொன்னாங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், இந்த காரணம் தாங்க, இதுதான் உங்களை சொர்க்கவாதின்னு பெயர் எடுக்க வச்சிருக்கிறாங்க. அன்பர்களே, அன்பை பெருக்குவதற்கு பெருமானார் சொன்ன முக்கியமான விஷயம் எல்லா நபர்களின் மீதும் நல்ல அபிப்பிராயம் கொள்வது. இது 4வது. 5வதாக, எதையுமே பாசிட்டிவாக பேசுவது, பாசிட்டிவாக சிந்திப்பது. கஷ்டத்தோடு சிரமத்தோடு ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லணும், நம்மள்கிட்ட நம்பி நம்மளை எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, உடனே அவர்கிட்ட போயிட்டு, நான் தான் அன்றைக்கே சொன்னல, உனக்கெல்லாம் தேவையா இது, உன்னை யார் அங்கே வந்து பேச சொன்னா, உன்னை யார் அப்படிலாம் போய் அந்த 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 இடத்துல முதல்ல முடக்க சொன்னது, ஏன் நீ அப்படிலாம் பண்ண என்று அவருடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்ணிலே மேலும் வேலை தூக்கி பாய்ச்சக்கூடாது. நல்ல வார்த்தைகள், பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகளை களைந்துவிட்டு நேர்மறையான வார்த்தைகளை பேசும் பொழுது அன்பு தானாக கூடும், தானாக கூடும். சொல்கிறோம், அவர்கிட்ட போய் பேசினாலே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுங்க, மனசுலேருந்து ஒரு பெரிய பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. அவர்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்தேன், அவர்கிட்ட பேசினேன், அவ்வளோதான். அவர்கிட்ட மனுஷன் பேசுவானா, போனால் கூட கொஞ்சம் நம்மள்கிட்ட ஏற்றி விட்டுருவார், பெரிய கஷ்டமாகி போயிடும் என்று நினைக்கக்கூடிய நினைப்பாளர்களும் உண்டு இல்லையா?
ரசூலுல்லாஹ் நேர்மறை சிந்தனையோடு பேச கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் அன்பை விதைக்கும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். மக்கமா நகரிலே வெற்றி வாகை சூடி பெருமானார் நுழைகிற பொழுது அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மன் தகல தார அபீ சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன். யார் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நிம்மதி கொடுக்கப்படும், அவங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும், அமைதி கொடுக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, இந்த பாசிட்டிவ் வார்த்தை தான் அபூ சுஃபியானுடைய உள்ளத்தையே அப்படி சேஞ்ச் பண்ணிச்சு, மாத்துச்சு. இஸ்லாத்தின் பக்கம் அவரை நகரச் செய்தது. நம்மளை பற்றி ரசூலுல்லாஹ் எவ்வளோ உயர்வாக நினச்சிருக்காங்க, எவ்வளோ மேன்மையாக வச்சிருக்காங்க, நாம ஏன் ரசூலுல்லாஹ்க்கு எதிராக நிற்கணும், நாம ஏன் முகமதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கணும் என்ற சிந்தனையை அவருக்கு கொண்டு வந்தது இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ், இந்த நேர்மறை வார்த்தைகள் தான். இதுதான் அன்பை விதைக்கும். அதே போன்ற ஆறாவது விஷயமாக, நாம் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் எப்படியோ அப்படித்தான் அடுத்தவரின் கஷ்டத்தையும் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதையில் கிடக்கக்கூடிய இடர் தரக்கூடிய பொருள் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டீங்க, ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு அது சிரமத்தை கொடுக்கும், குனிந்து எடுத்து ஓரமிட்டு போடுங்கள், அது உங்கள் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். சொர்க்கத்தில் ஒருவரை பார்க்கிறேன், சுற்றி சுற்றி வருகிறார். அவர் சொர்க்கத்துக்குள்ளே போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? பாதையில் நடந்து போனார், இடையிலே ஒரு மரம் குறுக்கிட்டு விழுந்து கிடந்தது, அதை தன்னுடைய சின்ன ஆயுதத்தை வெட்டி 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 தூக்கி எடுத்து ஓரம் போட்டார். அல்லாஹ்விற்கு இது செயல் பிடித்து போனது. மக்களுக்கு இடர் தரக்கூடிய பொருளை ஓரமிட்டதினாலே அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கஷ்டம் தனக்கு வந்தால் மட்டும் கஷ்டம் என்பது இல்லை, அடுத்தவர்களுக்கு வந்தாலும் அதை தன்னுடைய கஷ்டமாக பார்க்கிற பொழுது அது அன்புக்கு கூட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிஐயம்ஷிய அஹதகும் ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கைருன் லஹு மின் ஐ யஅதகிஃப ஃபீ மஸ்ஜிதி ஹாதா. உங்களிலே யாரோ ஒருவர் தன்னுடைய சகோதரரின் தேவை, தன்னுடைய தோழர்களுடைய தேவை, அதற்காக நடந்து போறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நடை இருக்கிறதே என்னுடைய இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியிலே ஏத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் ஏத்திகாஃப் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். சாதாரண பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கிறதே பெரிய பாக்கியம், மஸ்ஜித் நபவியில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ரசூல் சொன்னாங்க, அந்த பாக்கியத்தை விட சிறப்பானது உங்கள் தோழர் ஒருவருடைய காரியத்திற்கு, நல்ல காரியத்திற்கு நீங்கள் அவங்க கூட நடந்து போகிறதுன்னு நாங்கள் சொல்லலாம். இப்போ கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைத்துக் கொள்வது அன்பை கூட்டித் தரும். ஏழாவது முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அன்பு பெருகுவதற்குரிய முக்கியமான வழி, உங்கள் முகம் எப்பொழுதுமே புன்முறுவலோடு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கான நபர்களை உங்களோடு சேர்த்து வைப்பது. நமக்கானவர்களை நம்மோடு இணைத்து வைப்பது எது? முகத்தின் புன்முறுவல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? மா ரஅய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமம் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாவை விட முகமலர்ந்த ஒரு நபரை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. எப்பொழுதுமே ரசூலுல்லாவுடைய முகம் அப்படியே புன்முறுவல் பூத்ததாகவே இருக்கும். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக லக ஸதகா. சதகா என்பது நீங்கள் பையிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய காசு பணம் என்பது மட்டுமல்ல. காசு பணம் மட்டும்தான் சதகா என்று நினைக்காதீர்கள். உங்கள் சகோதர முஸ்லிமை பார்த்து ஒரு சின்ன புன்சிரி, ஒரு புன்முறுவல், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சதகாண்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இஞ்சி 1/2 கிலோ வாயில போட்டு கடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே முகத்தை வச்சிருக்காங்க. இந்த இஞ்சியை கடிச்சா முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான நிலைப்பாடோடு சிலர் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் விரும்பாத விஷயம். முகத்தை எப்பொழுதுமே புன்முறுவலோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கு, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து அவர்களை நான் பார்த்தது எப்பொழுதுமே புன்முறுவல், எப்பொழுதுமே புன்முறுவல், மலர்ந்த முகத்தோடு ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். அப்படித்தான் நான் பார்த்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னார். அன்பர்களே, நம்முடைய அன்பு பெருகுவதற்கு, அன்பை மனங்களிலே விதைப்பதற்கான 7வது முக்கியமான வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரியுங்கள், முகத்தை சிரிப்போடு வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறது, ஃபல்யல்ஹகு கலீலன் வல்யபுகு கஸீரா. குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதில் இன்னொரு அர்த்தமும் வைக்கலாம், கொஞ்சமாவது வாழ்க்கையில் சிரிங்கப்பா அல்லாஹ் சொல்வதாக. கொஞ்சமாவது வாழ்க்கையில் சிரிங்க, இறுக்கமா இருக்காதீங்க, இறுக்கம் வேண்டாம். சஹாபாக்களை விட ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல வாழ்றவங்க நம்ம, ரசூலுல்லாஹ் விட ரொம்ப டைட்டான ஷெட்யூல்டோடு வாழக்கூடியவங்களா இல்லையே. ஆனால் அந்த நபியே அவ்வளவு பரபரப்பு, குடும்பம், சமூகம், தோழர்கள், போர்க்களம், எத்தனை அரசியல் களம், எல்லாத்தையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோடு இருந்தார்கள். அதுதான் நாயகத்தின் தோழர்களை
அவர்களின் உள்ளங்களிலே பெருமானாரை குறித்து உண்டான உயர்ந்த சிந்தனையை ஏற்படுத்தியது பெருமானாரின் அந்த புன்முறுவல் தான். எனவே அன்பர்களே, இந்த 7 விஷயங்களும் மக்களோடு நாம் வாழுகிற பொழுது, பழகிற பொழுது, நடந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்மை குறித்து உண்டான உயர்ந்த அபிப்பிராயம் ஏற்படும். அன்பு அவர்களின் உள்ளத்திலே கடந்து செல்வதற்கு இது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்திற்குரிய எண்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலத்திலே நம்மை கொண்டு பலனை பிறருக்கு தருவானாக. எந்த தொந்தரவுகளையும் நம்மின் மூலமாக யாருக்கும் ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான நல்வாழ்வை கடைசி காலம் வரை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. நோய் நொடிகள் இல்லாத நிரந்தரமான சுகமான வாழ்க்கையை, இபாதத்துடன் கூடிய வாழ்க்கையை, ஈமானுடன் கூடிய வாழ்க்கையை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் குடும்பத்து மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள் புரிவானாக. ஆங்காரமுடன் வரும் நோயும், ஔஷதமில்லா மாநோயும், ஏங்கித்திணறும் மரண நோய், ஈழ இழப்பு, நீரடைப்பு, 4442 நோய்களையும் நாங்கள் காணாதோடிடச் செய். நல்வழிகாட்டும் ரஹ்மானே என்ற பல்லாக்கு தம்பி அவுலியா அவர்களுடைய அந்த முபாரக்கான அல்லாஹ் முனாஜாத்தின் வார்த்தையை சொல்லி அல்லாஹ் நம் யாவரையும் எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து ரட்சிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு